இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே கலங்காத, உற்சாகமாக நான் இருக்கவங்க கூட தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசுவிடம் வாருங்கள். எல்லா பாவத்திலிருந்தும் அடிமைத்தனத்திலிருந்தும் தம்முடைய விலையேறப்பெற்ற ரத்தத்தினால் உங்களை கழுவும்படி அவரிடம் கேளுங்கள். பிசாசு கொண்டு வரும் பாவமும் பயமும் உங்களை விட்டு அகன்று போகும்போது நீங்கள் விடுதலையும் சந்தோஷத்தையும் அனுபவிப்பீர்கள். பார்த்தீங்களா, இன்னைக்கு பிசாசின் பிடியில் நம்ம இருக்கோம். வெளியிலையும் வர முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லி நம்ம தவிச்சிட்ருக்கோம். ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாய் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்க போகின்றார். விடுதலையும் இல்லாமல் சந்தோஷத்தையும் கொடுக்க போகின்றார். அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லும் போது இன்றைய நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து இப்பொழுது பிசாசு ஓடி போவான் உங்கள் வாழ்க்கையில் இருந்து அப்படின்னு சொல்லும்போது, பாவம் உங்களை விட்டு போக போகுது அப்படின்னு சொன்னால் ஆண்டவரே ரொம்ப நன்றிப்பா நம்ம சொல்ல போகிறோம்ல. நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கின்றோம், ஆண்டவரே உமக்கு சோத்திரம் என்று கூறுங்கள். உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் காண்பிக்க ஆண்டவர் எப்போதும் ஆயத்தமாக இருக்கின்றார். நீங்கள் அவரிடம் வந்து உங்கள் பாவங்களை அறிக்கையிடும்போது அவர் உங்களை மன்னிக்கின்றார். எவ்வளோ தவறுகள் பண்ணுறோம், ஆனால் மன்னிக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ தப்பு பண்ணுறேன்னு தெரியுது, நீ மன்னிச்சிருன்னு சொல்லி கேட்குற பார்த்தா நான் மன்னிச்சிடறேன், உனக்கு மன்னிச்சுட்டே இருக்கு. ஆனால் இந்த தவறு நீ செய்யாதன்னு சொன்னாலும் மீண்டும் மீண்டும் நம்ம அங்கே தான் தவறு செய்கிறோம்ல. யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கோம்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்துட்ருக்கார்ல. நமக்காக மரித்தார் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இயேசுவே பாவத்திலிருந்து உங்களை ரட்சிக்கின்றவர். பார்த்தீங்களா, நம்ம எந்த தவறு செஞ்சாலும் நான் மன்னிச்சு ஏற்றுக்கிறேன்னு சொல்லக்கூடிய பக்குவம் யார்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பக்குவமாக ஒரு சில விஷயம் சொல்லும் போது கூட நம்ம ஏற்றுக்க மாட்டோம்ல. நல்ல ஒரு அட்வைஸ் சொன்னாலும் கேட்க மாட்டோம். இது பண்ணாதப்பா, தப்புப்பா அப்படின்னு சொன்னாலும் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க, எல்லாம் தெரியும் எங்களுக்குன்னு சொல்லி எத்தனை பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம்ல. பட்டாதான் திருந்துவாங்க ஒரு சில பேர்லாம். ஆனால் அப்போ சொல்லும் போது புரியாது. ஆனால் மாட்டிக்கிட்ட போது தான் அன்றைக்கே ஒரு பிரதர் சொன்னாங்க, ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் கேட்கவே இல்லை, இப்போ புரியுது அப்படின்னு சொல்லி இப்போ வேதனை போடுவாங்கள்ல. ஸோ வருமுன் காப்பது நல்லது அப்படின்னும் போது ஒரு பிரச்சனைக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு இருக்குல்ல. இதில் போனால் பிரச்சனை வரும்னு தெரியும், ஆனால் மீண்டும் நம்ம என்ன பண்ணுறோம், போகிறோம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியத்தில். ஆனால் மாட்டிக்கிட்டு முழிக்கும் போது அந்த பிரச்சனைலேருந்து விடுதலான வாழ்க்கையை யார் கொடுப்பான்? வெளியில் தலை காட்ட முடியாது, ஃப்ரெண்ட்ஸும் வந்து பேச மாட்டாங்க, சுற்றி உள்ள மக்களும் நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்கள. இப்படி இருக்கும்ல அந்த வலியும் வேதனையும். அதிலேருந்து விடுதலான ஒரு வாழ்க்கையை நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாக கொடுப்பாரு. கலங்காதீங்க. தப்புன்னு தெரியுதா, பண்ணவே பண்ணாதீங்க. ஆண்டவர் முன்னாடி ஜபிங்கள் தினந்தோறும். ஜபிக்கல பிரதர், ஜபம் எப்படி பண்ணுறதுன்னு தெரியலன்னு கவலைப்படாதீங்க. நம்ம ஜபத்தை கேளுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜபிக்கின்றதுன்னு போது நம்ம ஆழ் மனசுலேருந்து ஆண்டவரை கூப்பிடணும்ல. ஆண்டவரே என் ஜபத்தை கேளுங்கன்னு சொல்லி, நான் ஜபிக்கிறேன்ப்பா, என் ஜபத்தை கேட்டு நான் ஆசீர்வதிங்கப்பா, நான் தப்பு பண்ணிட்டேன், நான் மனசு ஏற்றுக்கோங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. நிச்சயமாக ஏற்று பாருங்க. நமக்காக சிலுவையில் அறையப்பட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ரத்தத்தின் பரிசுத்தம் விளங்கி பரிசுத்தராகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு பரிசுத்தமாக போகிறோங்க. இந்த சிலுவையில் இயேசு பிதாவே இவர்களை மன்னியும், தங்கள் செய்கின்றது என்னதென்று அறியாது இருக்கின்றார்கள். அவருடைய ரத்தத்தினால் நம்ம சுத்திகரிக்க போகிறாரு. கடைசி தருணத்தில் கூட அவரை கொடுமைப்படுத்துகிறாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கும்போது அப்போ கூட ஆண்டவரிடத்தில் அவர் கேட்குற விஷயம் தான், ஆவியானவர்கிட்ட கேட்குற விஷயம் இதுதான், பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று அறியாது செய்கிறாங்கப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ தவறுகள் செஞ்சிட்டோம்ல, நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மளை ஏற்றுக்க போகிறாருங்க. கவலைப்படாதீங்க, உற்சாகமாக இருங்க, ஜெபியுங்கள். இதோ இந்த 2024 தொடக்கம் முடியுமா நம்ம ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மளை பயணித்து கொண்டு இருக்கின்றார். இன்னும் கொஞ்ச நாள் நம்ம ஆண்டவராகிய இயேசு நம்ம இல்லங்களில் பிறக்கப் போகின்றார். பல மாற்றத்தை கொடுக்க போகின்றார். அற்புதங்களை அதிசயங்களை காண செய்ய போகின்றார். ஜெபியுங்கள். பாவத்திலிருந்து வெளிவந்து மன்னிப்புக்காக இயேசுவின் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள். நிச்சயமாக நமக்கு செவி சாய்த்து நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கின்றார். இனி பாவத்தை கொண்டு வரும் பிசாசின் பிள்ளை அல்ல, மாறாக மன்னிப்பையும் ஜீவனையும் பசுத்தத்தையும் அளிக்கும் இயேசுவின் பிள்ளை ஆகிவிட்டீர்கள் என்று உரத்த குரலை சத்தமாக சொல்லுங்களேன். நான் ஏசப்போடைய பிள்ளைடா, நான் சாத்தானுடைய பிள்ளை கிடையாது, நான் சாத்தான் வழியில் போயிட்டேன், ஆனால் இன்றைக்கி நான் ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தப்பட்டு நான் ஏசப்போடைய பிள்ளையாக இருக்குன்னு சொல்லும் போது நமக்கு எவ்வளோ அற்புதம் இல்லை? அவருடைய வல்லமை நம்மளை தொடுகின்ற பொழுது நம்ம வாழ்க்கை நிச்சயமாய் மாறப்போக்கின்றது. இயேசுவின் நாமத்தில் ரட்சிப்பு இருக்கின்றது. உங்கள் பாவத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆக்கும்படி வேறு யாராலையும் அந்த விடுதலை கொடுக்க முடியாதுல்ல. இன்னைக்கு இந்த விஷயம் பண்ணுறேன், இதுலேருந்து வெளியில் வரணும்னு சொல்லணும் நம்ம ட்ரை பண்ணுறோம், ஆனால் வெளியில் சொல்ல முடியல, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நம்ம நிச்சயமாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஷேர் பண்ணலாம்ல. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, விட பேசுங்க, மனம் விட்டு பேசுங்க. நம்ம பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட
போகின்றது, பரிசுத்தப்படுத்த போகின்றார். இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, எங்களை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொண்டதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றனப்பா. உம்மை அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பாக்கியத்தை தந்திருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றன. ஆண்டவரே, நாங்கள் உம்மிடம் வந்து எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்தின் மூலம் மன்னிப்பை வேண்டுகின்றோம். ஆண்டவரே, எங்களை கட்டியிருக்கும் எல்லா பாவமும் அடிமைத்தனமும் சாபமும் நீங்கும்படி எங்களை கழுவியறல வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை நிறைத்து உம்முடைய பரிபூர்ண அன்பு எல்லா பயத்தையும் எங்கள் இருதயத்தை விட்டு துரத்தி போடும்படி கேட்கிறேன். ஏசப்பா ஆண்டவரே, எங்களுக்கான தண்டனையை உன் மீது ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு விடுதலையும் ரட்சிப்பையும் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா, எங்களை புது சிருஷ்டியாக்கி உம்முடைய பிள்ளையாக பரிசுத்தமாக வாழ உதவி செய்வீராக. சத்ரு கூறும் பொய்களில் இருந்து என் உள்ளத்தையும் மனதையும் காத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, மன்னிப்பை பெற்று உம்முடைய அன்பால் மீட்கப்பட்டதினால் கிடைக்கும் சந்தோஷத்தையும் விடுதலையும் நாங்கள் அனுபவிக்க உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன். ஏசப்பா, இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கும் இந்த கஷ்டங்கள் துன்பங்கள்லேருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுங்க. ஏசப்பா, யாருக்கும் அந்த கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க. ஏசப்பா, சந்தோஷத்தை கொடுங்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, பாவத்தினால் தள்ளப்பட்டு பிசாசின் பிடியில் இருக்கும் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கொடுங்க. ஏசப்பா, எந்த ஒரு கட்டுமே எங்களுக்கு கட்டி இல்லாதபடி அது உடச்சி போட்டு வெளியே வர வேண்டும் என்று கேட்குறேன். ஏசப்பா, எங்கள் வாழ்க்கை நிலைமையை மாற்ற வேண்டும் என்று கேட்குறேன். ஆண்டவரே, பொருளாதாரத்தில் உயர்த்துங்கப்பா. நோய் நொடியில்லாத ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன். ஏசப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நோய் நொடியினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள் அந்த நோயிலிருந்து விடுதலையான ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று கேட்குறேன். ஏசப்பா, எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய கரங்களை எங்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறேன். ஏசப்பா, உம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்கள் கழுவியறல வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கேட்கிறேன். ஏசப்பா, இது இந்த 2024 தொடக்கம் முடியும் என் கூட எங்களை பாதுகாத்துக் கொள்வீர் என்று நம்பி நல்லபடியாக இந்த ஆண்டு முடிக்க வேண்டும் என்று கேட்கிறேன். ஏசப்பா, எங்களுக்கு பொருளாதார உயர்வை கொடுக்குவீர் என்று நம்புகிறேன். ஆண்டவரே, எங்கள் கனவுகள் எல்லாம் நிஜமாக வேண்டும் என்று கேட்கிறேன். ஏசப்பா, நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு ஏற்படுத்த தர வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, திருமணத்திற்காக காத்துக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆசீர்வதிங்க. நல்ல ஒரு வரன் கிடைச்சி திருமணமாக வேண்டும் என்று கேட்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க. உடல் தெம்பும் வலிமையை தர வேண்டும் என்று கேட்கிறேன். ஏசப்பா, கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்கணும்னு கேட்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியும் ஒற்றுமை சமாதானமாக இருக்க வேண்டும் என்று இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.